பரியரும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து மாரி செல்வராஜின் வாளை ஆகஸ்ட் 23 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays. மலையாள சினிமால பாலியல் ரீதியான வன்முறைகளுக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி அங்க நடந்துட்டு இருக்கு. பாவனான்னு ஒரு நடிகை இருந்தாங்களே, அவங்க வந்து கடத்தப்பட்டு அவங்க பாலியல் ரீதியா வன்புணர்வு செய்யப்பட்டு இது மாஃபியாக்களும் இதுல ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களுக்கு வந்து அரசாங்கத்தின் மூலமாவே இங்க வந்து விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க ஓய்வு பெற்ற நீதிபதி. பெரிய நடிகர்கள்னா இப்போ மோகன்லால், மம்முட்டி அந்த மாதிரி. மம்முட்டி கிடையாது. மம்முட்டிக்கு அந்த இமேஜே நல்ல இமேஜ் தான் இருக்கு. அங்க இருக்கிற பெண் நடிகைகள் எல்லாமே வந்து ஒரு அந்த யூனியன்ல சேர்ந்த செயலாளர் இன்னும் சில பேருக்கு வந்து அதுல சம்பந்தப்பட்டிருக்குது. அவங்க நேரடியாக அவங்க பேரா சொன்னதுனால அவங்க எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. கேரளால மட்டுமே இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது ஊர்வசி சொல்றாங்க அது கேரளால மட்டுமே நடக்கிறது கிடையாது, தமிழ் சினிமாலுமே. சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது பேசிட்டு இருக்கோம். மலையாள சினிமால பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் ரீதியான வன்முறைகளுக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி அங்க நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நடிகர்களுடைய எதிர்ப்பு, அதே மாதிரி அம்மாங்கிற அந்த நடிகர்களுக்கான அந்த சங்கத்தில இருந்து தலைவர் மோகன்லால் இருந்து மற்ற பதவியில் இருக்கக்கூடியவங்களும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்காங்க? பாவனான்னு ஒரு நடிகை இருந்தாங்களே, அவங்க வந்து கடத்தப்பட்டு அவங்க பாலியல் ரீதியா வன்புணர்வு செய்யப்பட்டு அவங்கள வந்து நிறைய இது பண்ணாங்க. அப்போதான் இந்த பிரச்சனை கிளம்பியது. அது காரணமாக இருந்தவர் நடிகர் ஒரு திலீப் அரியாவு. அந்த நேரத்தில் ஒரு பெரிய சர்ச்சை வந்து திலீப் அவருடைய ஒய்ஃப் கூட அவரை விவாகரத்து பண்ணி போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் காவியா மாதவன் அவங்க கல்யாணம் பண்ணாரு. அந்த சமயத்தில் தான் இங்கே ஒரு மிகப்பெரிய போயிருக்கு. இது மாஃபியாக்களும் இதில் ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு அரசாங்கத்தின் மூலமாகவே இதை ஒரு நீங்கள் வந்து ஒரு விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க ஓய்வு பெற்ற நீதிபதியை சொல்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி தான் அங்கே விசாரித்து உங்கள்கிட்ட 2019 முடிவு பண்ணி கொடுத்துட்டாங்க, ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து அதை வெளியிடக்கூடாதுங்கிறது நிறைய நெருக்கடிகள் இருந்தது. நிறைய நெருக்கடிகளில் யாரோட நெருக்கடி சார்? நடிகர்களில் சில பேர் யோசிச்சு இதில் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் போல் இருக்கு இதை வெளியிட்டா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்களே சில பெரிய நடிகர். இவங்கெல்லாம் பெரிய நடிகர்கள்னா இப்போ மோகன்லால், மம்முட்டி அந்த மாதிரி. மம்முட்டி கிடையாது. மம்முட்டிக்கு இன்னைக்கு பேசும்போது அவர் சொல்லிட்டாரு, நான் வந்து மம்முட்டிக்கு அந்த இமேஜே நல்ல இமேஜ் தான் இருக்குது. அங்கே இருக்கிற பெண் நடிகைகள் எல்லாமே வந்து ஒரு மம்முக்கா இருந்தால் எங்கள் மம்முக்கா வந்து பெண்களை மதிக்கக்கூடிய சொல்கிறாங்க. ஆனால் மோகன்லால் ராஜினாமா பண்ணதுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று இருக்குது. மோகன்லால் மேலே அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது, நல்ல அபிப்பிராயம். சில பத்திரிகையாளர்கள் சொல்லும்போது அவங்க அந்த அளவுக்கு அவர் மேலே அபிப்பிராயம் இல்லைன்றாங்க. ஆனால் அந்த 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 யூனியனில் சேர்ந்த செயலாளர் இன்னும் சில பேருக்கு வந்து அதில் சம்மந்தப்பட்டிருக்குது. அவங்க நேரடியாக அவங்க பேரா சொன்னதுனால அவங்க எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க, ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இப்போ ரியாஸ்கான் முதற்கொண்டு ரியாஸ்கான் உட்பட சித்திக்கு ரியாஸ்கான் அதில் பொறுப்பில் இல்லை, அவர் சித்திக்கு பொறுப்பில் இருக்கார், முகேஷ் பொறுப்பில் இருக்கார். முகேஷ் வந்து முன்னாள் இந்த சரிதாவுடைய கணவர், அவர் எல்லாம் இன்னும் சில பேர் இருக்காங்க. அதனால் ஒரு 15 பேரும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டாங்க. ஏன்னா இதே மோகன்லால் ஏற்கனவே ஒரு வாட்டி உங்களுக்கு திலீப்புக்கு வந்து நடிகர் சங்கத்தில் மறுபடியும் பொறுப்பு இது கொடுத்தாருன்னு நினைக்கிறேன், உறுப்பினர் கார்டு. ஆனால் தரக்கூடாதுன்னு மிகப்பெரிய அளவு போராட்டம் பண்ணாங்க. இப்போ மோகன்லால் இதுக்கு ஆதரவா இருக்காரு. அதில் ஆதரவா அவருக்கு திலீப்புக்கு ஆதரவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போராட்டம் பண்ணாங்க. ஏன்னா இந்த பிரச்சனைக்கான முக்கியமான காரணமே திலீப்பா தான் இருந்திருக்காரு இல்லையா? திலீப் இருந்திருக்காரு ஆரம்பத்தில். ஏன்னா பாவனாவோட அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா கேரளா நடிகர்கள் சங்கத்தின் சார்பா ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. அதுல பாதிக்கப்பட்ட பாவனா உட்பட திலீப் அவர்களுடைய முன்னாள் மனைவி மஞ்சுவார் உட்பட எல்லாருமே இருக்காங்க. அந்த மீட்டிங்ல திலீப்புமே கலந்துக்கிறாரு தைரியமா, இது நான் பண்ணல அப்படின்னுட்டு. அப்ப திலீப்புக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவுல ஒரு மாஃபியா கும்பலோ அரசியல் ரீதியாவோ அவங்க அதான் சொல்றாங்க, மாஃபியா கும்பல் இங்கே ஒரு இருக்கு, அதன் மூலமாக தான் இந்த அச்சுறுத்தல்கள்லாம் வருது அப்படின்றாங்க. அதனால அந்த அச்சுறுத்தல்கள் தான் வந்து புதுசாக நடிக்க வர்றவங்களுக்கு அவங்க அந்த அச்சுறுத்தல் வருது. நீ என் கூட வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா நீ இந்த படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலைன்னா உன்னுடைய சீன்லாம் கட் பண்ணிடுவேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு வருது. இதில் வந்து தலைவராக அவர் இருக்கிறனால சரி இது எல்லாம் இவரை தானே சாரும், நடிகர் சங்க தலைவர்னா அவர்கிட்ட தான் வந்தாகணும் எல்லா விஷயங்களும், இவர் பதில் சொல்லக்கூடிய சூழலில் இருக்குது.
நிச்சயமா. இப்போ ஊர்வஷி அவர்கள், நடிகை ஊர்வஷியுமே இப்ப சமீபத்திய நேர்காணல்ல அவங்க கிட்ட கேட்கறாங்க, கேரளால மட்டுமே இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது ஊர்வசி சொல்றாங்க, அது கேரளால மட்டுமே நடக்கிறது கிடையாது, தமிழ் சினிமாலுமே பெரும்பாலும் நடக்குது, ஆனா வெளியே யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்காது, எல்லா இடத்துலையும் இருக்கிற விஷயம் தான். அவங்க சொன்னது கரெக்டு தான். எல்லா இடத்துலையும் எல்லா ஃபீல்டுலையும் இருக்காது, எல்லா ஃபீல்டுலையும் இருக்குது, எல்லா சினிமா இதுலேயும் இருக்காது, இருக்கிறது தான். அது உண்மைதான், அவங்க சொல்கிறது உண்மைதான். இப்போ கேரளால இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு இப்ப நீதிமன்றம் சார்பா ஒரு விசாரணை கமிட்டி அமைச்சிருக்காங்க. அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு. இப்போ இதனுடைய தீர்ப்பு எந்த மாதிரி இருக்கோ, இதுல என்னென்ன மாற்றங்களை அங்க ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? தீர்ப்பு எந்த மாதிரி இருக்கும்னு தெரியாது. இப்போ அந்த தீர்ப்புக்கான சூழல் வரும்போது அவங்க இது பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை பார்த்து நீதிமன்றம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற இனிமேல் நடவடிக்கை எடுக்கணும்னு பார்ப்பாங்க. அவங்க என்னன்னா, எதுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் எங்களுடைய நாங்கள் நல்லவங்கிறத நிரூபிச்சு தான் அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த தேர்தல் இது சங்கத்தை தொடர்ந்து. ஆனா அதே சங்கத்தில் இருக்கக்கூடிய டொவினோ தாமஸ், சரண்யா, இன்னும் 2 நடிகர்கள், மொத்தம் 4 பேர் இன்னும் ராஜினாமா பண்ணாம இருக்காங்க. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த விஷயத்துக்கும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதனால நாங்க ராஜினாமா பண்ண மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க மேல ஏதோ ஒரு குற்றம் இல்லைங்கிறதுனால அவங்க இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நாங்க எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, நாங்க அதை பண்ண மாட்டோம், பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இவங்க ராஜினாமா பண்ணவங்க எல்லாம் தப்பானவர்களான்னு சொல்லவும் முடியாது. பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், இந்த 80 காலகட்டத்தில், இந்த 90களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் கேரளா சினிமா அப்படின்னாலே அது ஒரு எரோட்டிக் டிராமாக்கான பிலிமா, அந்த மாதிரியான படங்கள் அதாவது வெளிவரும்னே ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனா இப்பதான் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் நல்ல நல்ல படங்கள், குறிப்பா சின்ன பட்ஜெட்ல ஆரம்பிக்கக்கூடிய படம், நல்ல நல்ல படங்களை கேரளா சினிமா நல்ல எழுத்தாளர்கள் மூலமா, நல்ல நடிகர்கள் மூலமா கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்ப மறுபடியும் கேரளா சினிமா மேல இப்படி ஒரு பாலியல் புகார்களோட ஒட்டுமொத்த நடிகர் சங்கமே ராஜினாமா பண்ணிருக்கக்கூடிய விஷயம் சினிமா ரீதியா, வியாபார ரீதியா அதை எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது இப்போ நடந்தது இல்லை. இது 2017 முன்னே நடந்தது. இப்போ அந்த தீர்ப்பு விசாரணை வந்த பிறகு இதனுடைய சூழல் மாறும். எப்படி இருக்கு என்னன்னு அதுக்கு பிறகுதான் தெரியும். இப்போதைக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ அவங்க குண்டோடு ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு இந்த சினிமாவிலே அந்த வேற ஆட்களும் இருக்காங்க. மம்முட்டி மாதிரி சில பேர், மம்முட்டி அவங்க எல்லாம் சில பேர் இருக்காங்க. மம்முட்டி, அப்புறம் இன்னும் பிருத்திவிராஜ், அப்புறம் இது சொல்றாரு, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் சொல்றாரு. அதே மாதிரி மம்முட்டி சொல்றாரு, யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும், நானா இருந்தாலும் சரி, என் மகனா இருந்தாலும் சரி, தண்டிக்கப்படணும்னு அவர் சொல்றாரு. அது சுரேஷ் கோபி என்ன சொல்றாரு, அதை பத்தி ஏன் பேசுறீங்க, அதை பெருசாக்காதீங்கன்னு அவர் சொல்றாரு. இதை இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப சிலர் அதுக்கு உடன்படுறாங்க, சிலர் அதுக்கு எதிர்ப்பு. ஏன் பெருசு பார்க்கணும்னு அவர் நினைக்கிறாரு என்னன்னு தெரியல. அவரு அப்படி சொல்றாரு. அப்படி அதனால இதை எப்படி போகுங்கிற இது அடுத்தது நீங்க ஏறக்குறைய இன்னைக்கு நாளைக்கு தெரிய வேண்டிய விஷயம். அது இப்போ ராஜினாமா பண்ணதுனால தள்ளி போயிட்டு இன்னும் சில நாட்கள்ல அது என்னன்னு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். நிச்சயமா அது தெரிஞ்சா அதுக்கு பிறகுதான் அவருடைய யார் என்ன ஏதுங்கிற வெளியே வரும். சில பேர் யாரும் சொல்லல, பேர் சொல்லாம தான் சில பேர் இருக்காங்க. என்னன்னு தெரியும். ரொம்ப நன்றி சார். 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.